வணக்கம். வகுப்பு 5 மூதுரை புத்தக பயிற்சிகள். சொல்லும் பொருளும். அடக்கம், பணிவு, கடக்க, வெல்ல, மடைத்தலை, நீர் பாயும் வழி, அறிவிலர், அறிவு இல்லாதவர், கருதவும், நினைக்கவும், உறுமீன், பெரிய மீன், ஓடு மீன், ஓடுகின்ற மீன், வாடியிருக்கும், காத்திருக்கும். ஆ. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது விடை என்று கூட்டல் எண்ணி. 2. மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை மடைத்தலை. 3. வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை வருமளவும். 4. அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் விடை அறிவுடையவர். 5. எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் விடை நினைத்தல். ஆ. இப்பாடலில் 2ஆம் எழுத்து எதுகை ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. அடக்கம், கடக்க, உடையார், மடைத்தலை, கருதவும், வருமளவும், இருக்குமாம். இச்சொற்களில் 2ஆம் எழுத்துக்கள் ஒன்று போல் அமைந்துள்ளன. இ. மடைத்தலை இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. விடை மடை, தலை, மலை, தடை. ஈ. பொருத்துக. விடை உறுமீன், பெரிய மீன், கருதவும், நினைக்கவும், அறிவிலர், அறிவு இல்லாதவர், மடைத்தலை, நீர் பாயும் வழி, அடக்கம், பணிவு. உ. வினாக்களுக்கு விடையளிக்க. 1. கொக்கு எதற்காக காத்திருக்கிறது? கொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கிறது. 2. யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார். தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார். உ. சிந்தனை வினா. அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணி வெல்ல நினைக்க கூடாது. ஏன்? சொந்த நடையில் எழுதுக. நன்றி.